Fluid மெக்கானிக்ஸில் நீட் டைப் ஈஸி கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ fluid comprises of liquid only, gas only, neither liquid nor gas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக fluid என்னென்ன பார்த்தீங்கன்னா, தி சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ ஈஸிலி இஸ் நோன் அஸ் fluid. இப்போ fluidன்றது தி சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ ஈஸிலி இஸ் நோன் அஸ் fluidனா, அப்போ லிக்யூடும் ஈஸியாக ஃப்ளோ ஆகும், கேஸும் ஈஸியாக ஃப்ளோ ஆகுன்றதுனால இங்கே வந்து fluids எது நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து both liquid as well as gases are fluid அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து both A and B அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் இஸ் டேஷ். ஆக்சுவலா டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர்னா, ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் வந்து ஏரியாவுக்கு பர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகணும். பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இந்த பர்பண்டிகுலர் ஃபோர்ஸை தான் நம்ம த்ரஸ்ட்னு சொல்லுவோம். த்ரஸ்ட் பர் யூனிட் ஏரியா இஸ் நோன் அஸ் என்ன சொல்றேன்னா வந்து ப்ரெஷர்னு சொல்லணும். சரி, இங்க பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸா இருந்தாலும் ஃபோர்ஸுக்கு ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் என்ன பார்த்தீங்கன்னா mL(T)⁻². ஏரியாக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L/2. இந்த எல்லும் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு எல் மேலே போனால் L⁻⁻1 வரும். ஸோ தட் mL⁻⁻1 T⁻². ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா DMF அப்படின்னா DMF அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, mL⁻⁻1 T⁻². செகண்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்ஸ் அண்ட் நெயில்ஸ் ஆர் மேட் டு ஹேவ் பாயிண்டட் எண்ட் பிகாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பின் அண்ட் நெயில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, டிப் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நமக்கு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தானே. ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏரியா கம்மி, ஏன்னா ப்ரெஷர் ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஏரியா குறைவாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பின் அண்ட் நெயிலுக்கு வந்து இந்த எட்ஜ் வந்து டிப் வந்து ஏரியா கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து லார்ஜர் ப்ரெஷரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இட் டிரான்ஸ்மிட்ஸ் ஏ லார்ஜர் ப்ரெஷர். ஸோ தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். தி டூ thigh bones each of cross sectional area 15 centimeters square support the upper part of a person of mass 70 kilogram. The pressure sustained by these thigh bones is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் வந்து 70 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 17 போட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நியர்லி 10ன்னு போட்டுக்குங்க. டிவைட் பை ஏரியான்னு போடணும். ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏரியா அப்போ நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ல மாற்றணும். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ 10⁻⁻4ல போட்டுட்டோம்னா மீட்டர் ஸ்கொயர் வருது. அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரா மாத்துறதுக்கு 10⁻⁻4ல மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ மீட்டர் ஸ்கொயரா மாறுது. இங்க வந்து எத்தனை தை போன்ஸ் இருக்குன்னா 2 தை போன் இருக்கு. ஒரு தை போனுக்கு தான் ஏரியா போட்டிருக்கோம், 2 தை போனுக்கு இன்ட்டு 2 போட்டுக்கணும். அப்போ மொத்த ஏரியா வந்து 2 × 15 13 கிடைக்குது. அப்படின்னா ஏரியா வந்து இங்க இங்க வந்து இது ஃபோர்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு கரெக்டுங்களா. இங்க ப்ரெஷர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு 70 × 10 வந்து 700 அப்படின்னு போட்டுக்குங்க. டிவைடட் பை இந்த ஏரியா எவ்வளவு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த 2 × 15 வந்து 13 போட்டுக்கிட்டு 30 × 10⁻⁻4ன்னு இருக்கு. ஓகேங்களா. இந்த 0 இந்த கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க 70/3 இருக்கு கரெக்டுங்களா. இந்த 10⁻⁻4 மேல போச்சுன்னா 10⁻+4ன்னு வந்துடும். ஸோ 10⁻4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 23ன்னு கிடைக்கும். அதை 2.33 × 10⁻5 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ரெஷருக்கு யூனிட் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியானால ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ Nm/m². யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து Nm/m² வந்திருக்குப்போ. அதனால வந்து fourth question answer 2.33 × 10⁻5 Nm/m² is the correct answer. Next question போலாம் பாருங்க. Which of the following is correct? அப்போ காஜ் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு, அப்சல்யூட் ப்ரெஷர் ஒன்று இருக்கு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜென்ரலா ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு எடுத்துங்கப்பா. இப்போ இந்த கண்டெய்னர்ல லிக்விட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லிக்விட் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த டெப்த் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் பில இருக்கிற ப்ரெஷர் தான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். அந்த பாயிண்ட் பில இருக்கிற ப்ரெஷர் தான் என்ன சொல்றோம், அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்றோம். அப்சல்யூட்
ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து என்னென்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இங்க வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். அடுத்து இந்த லிக்விட் காலம்னாலையும் ப்ரெஷர் இருக்கும். இந்த லிக்விட் காலம்னால மட்டும் எக்ஸைட் பண்ற ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? காஜ் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ப்ரெஷர் வேணும்னா இந்த லிக்விட் காலம் எக்ஸைட் பண்ற ப்ரெஷர் இருக்கும், அடுத்து பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இருக்கும். அது எல்லா ப்ரெஷரும் சேர்ந்தா அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லிக்விட் காலம் எக்ஸைட் பண்ண ப்ரெஷர் வந்து காஜ் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ப்ரெஷர்னு சொல்றோம். பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். So அப்போ வந்து pressure at a point, absolute pressure at a point is equal to pressure exerted by liquid column plus pressure exerted by atmosphere. Pressure exerted by liquid column gauge pressure னு சொல்லிடுறோம். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு எந்த ஆன்சர் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க, இந்த காஜ் பிரஷர் லெஃப்ட் சைடுல அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் சைடுல வச்சுட்டு இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் லெஃப்ட் சைடுல கொண்டு போயிருங்க. அப்படின்னா காஜ் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, பிரஷர் இஸ் ஈக்குவல் டு இந்த அப்சல்யூட் பிரஷர் அப்படியே இருக்கும். அப்சல்யூட் பிரஷர் ஓகேங்களா, மைனஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் இந்த பக்கம் வந்துடும் லெஃப்ட் சைடு அட் மைனஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஸோ அந்த ஆப்ஷன் எது கரெக்ட் பார்த்தீங்கன்னா, காஜ் பிரஷர் இஸ் ஈக்குவல் அப்சல்யூட் பிரஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஃபிஃப்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. At a depth of 500 meter in an ocean, what is the absolute pressure அப்படின்னு கேட்டிருக்காங்க. given that the density of sea water is 1.03 into 10 power 3 kilogram per meter cube and g equal to 10 meter per second square கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, காஜ் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ காஜ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி லிக்விட் காலம் ஈக்குவல் டு ஹைட், அதாவது டெப்த் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ அப்போ வந்து டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 500 மீட்டர் டெப்த். அப்படின்னா ஹெச் பிளேஸ்ல 500ன்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு டென்சிட்டி பாருங்க 1.03 இன்ட்டு 10 பவர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1.03 இன்ட்டு 10 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த காஜ் ப்ரெஷர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி லிக்விட் காலம் வந்து இந்த 5 இங்க 100 into 10 power 3 ஒரு 10 power 5ன்னு போட்டுங்க. இந்த 5 into 10 50 போட்டு into 1.03 போட்டீங்கன்னா நமக்கு 51.5 into 10 power 5 பாஸ்கல் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இங்க வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்துருக்காங்களா பாருங்க, அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து கொடுக்கல. சரிங்களா? அட்மாஸ்பியரிக் பிரஷர் நமக்கு தெரியும். அட்மாஸ்பியரிக் பிரஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து 1.01 into 10 power 5. இதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர். இது ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ காஜ் பிரஷர் 51.5 into 10 power 5 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஜி அப்ராக்சிமேட்டா தான் சப்ஸ்டிட் பண்ணாலும் இது அப்ராக்சிமேட்டா எடுத்துங்க. அடுத்து அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து 1.01 into 10 power 5. இது ரெண்டுத்திலும் 10 power 5 காமனா எடுத்துருங்கப்பா. இப்போ இந்த 51.5 plus 1.01 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா வந்து 52.51 கிடைக்கும். கரெக்டுங்களா? 52.51 into 10 power 5ன்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ நியரா எந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இது 52.51 into 10 power 5 பாஸ்கல்னு வருது நமக்கு. ஆனா இங்க கொடுத்ததெல்லாம் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல மாத்தணும். அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க 1 atmospheric pressure equal to 1.01 into 10 power 5 pascal தானே இருக்கு. அப்போ 1 pascal is equal to atmospheric pressure divided by 1.01 into 10 power 5ன்னு போட்டுக்கிறோம். அப்போ பாஸ்கலை அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல மாத்தணும் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து 52.51 into 10 power 5 இருக்கு இல்லையா, பாஸ்கல் அட்மாஸ்பியரிக் பிரஷரை மாத்தணும்னா என்ன பண்ணணும், 1 டிவைட் பண்ணிடணும். எதுல 1.01 into 10 power 5ல நம்ம டிவைட் பண்ணிடணும். அப்படி டிவைட் பண்ணோம்னா பாஸ்கல் வந்து அட்மாஸ்பியரிக்கா மாறிடுது. இப்போ 10 power 5 10 power 5 கேன்சல் ஆயிருது. இந்த 52.51 டிவைட் பை 1.01 அப்ராக்சிமேட்லி நமக்கு 52 கிடைக்கும். இங்க அட்மாஸ்பியர்னா ATM அப்படின்னா நமக்கு வந்து 52 அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்சல்யூட் பிரஷர் எக்ஸர்டட் அட் 500 மீட்டர் டெப்த் ஆஃப் தி ஓஷன்ல வந்து நமக்கு 52 அட்மாஸ்பியரிக் பிரஷரா இருக்கு. ஸோ 6th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 4 vessels A, B, C and D have different shape and hold different amount of water. Which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்க நல்லா கவனிங்க.
இங்க டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் இந்த EFGH இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் கண்டெய்னரா இருந்தாலும் சேம் டெப்த்ல தான் இருக்கு. எல்லாத்துக்குமே டெப்த் வந்து பாருங்க சேம் டெப்தா இருக்கு. ஓகேங்களா? நமக்கு பிரஷர் அட் ஏ பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பிரஷர் அட் ஏ பாயிண்ட்டுக்கு வந்து அட் ஏ டெப்த் ஃப்ரம் தி லிக்விட் சர்ஃபேஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் வந்து டெப்த் இன்டு டென்சிட்டி இன்டு ஜி. அப்போ வந்து இந்த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆர் சேம் டெப்த்ல இருக்கு. அடுத்து சேம் லிக்விட் தான், எல்லா கண்டெய்னர்ல சேம் லிக்விட்னால டென்சிட்டி சேம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாமே சேம் ஹைட்ல இருக்குனால ஜியும் சேமா இருக்கு. அப்போ ஹைட் சேம், டெப்த் சேம், டென்சிட்டி சேம், ஜி சேம், அதனால பிரஷர் இஸ் ஈக்குவல். ஸோ பிரஷர் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டு சீன் எடுத்துக்கிறோம். இந்த லிக்விட் செவன்த்துக்கு சீன் எடுத்துக்கிறோம். இன்னொரு ப்ரெஷருக்கு வந்து இன்னொரு மெத்தட்ல சொல்லலாம். இப்போ லிக்விட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்றீங்க. இந்த ஹாரிசான்டல் லைன்ல சேம் டைப் ஆஃப் லிக்விட் இருந்து இந்த லிக்விட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ பிரஷர் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Two liquids of densities 2 rho and rho having their volumes in the ratio 3:2 are mixed together. Density of the mixture will be dash கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்ம நம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட், இது செகண்ட் லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லிக்விடுக்கு மாஸ் M1 எடுத்துங்க, செகண்ட் லிக்விடுக்கு மாஸ் M2 எடுத்துங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா V1 by V2 வந்து நம்ம 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா அந்த வில மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ற மாதிரி ஆச்சு பண்ணிட்டு V1 வந்து 3Vன்னு எடுத்துங்க, V2 வந்து 2Vன்னு எடுத்துங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து வால்யூம் V1 வந்து 3Vன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் லிக்விட், செகண்ட் லிக்விட் வந்து V2 வந்து 2Vன்னு இருக்குன்னு வச்சுங்க. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிக்விடுக்கு 2 ரோன்னு இருக்கு, அடுத்து செகண்ட் லிக்விடுக்கு வந்து டென்சிட்டி ரோன்னு இருக்கு. நமக்கு ஜென்ரலா வந்து டென்சிட்டி ஆஃப் தி மிக்சருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். அப்போ டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2 டிவைட் பை டோட்டல் வால்யூம் V1 பிளஸ் V2 இப்படின்னு போடணும்ப்பா. இப்படி தான் எழுதணும் நம்ம. அப்போதான் டென்சிட்டி ஆஃப் தி மிக்சர் கிடைக்கும். இப்போ மாஸ் அவங்க கொடுக்கல, டென்சிட்டி வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லையா, இதுல இருந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் தானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விடுக்கு M1 போட்டோம்னா டென்சிட்டி வந்து 2 ரோன்னு வருது, வால்யூம் வந்து 3Vன்னு எடுத்திருக்கும். அப்போ வந்து 6 ரோ V அப்படின்னு கிடைச்சிருக்கு. செகண்ட் லிக்விடுக்கு எடுத்தீங்கன்னா மாஸ் M2ன்னு எடுத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ரோன்னு கொடுத்துருக்காங்க, வால்யூம் 2V நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா 3:2 அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட் 3 டைம்ஸ் எடுக்கணும், செகண்ட் லிக்விட் 2 டைம்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா செகண்ட் லிக்விட் மாஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரோ இன்டு V அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ டென்சிட்டி ஆஃப் தி மிக்சர் கிடைக்கும். ஸோ M1 பாருங்க 6 ரோ V, M2 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரோ V டிவைட் பை வால்யூம் 1. V1 எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்கோம், 3Vன்னு சொல்லியிருக்கோம், V2 2V சொல்லியிருக்கோம். அப்படின்னா 3V பிளஸ் 2V அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் பாருங்க 6 டைம்ஸ் பிளஸ் 2 டைம்ஸ் வந்து 8 டைம்ஸ், 8 ரோ V, இது வந்து ரோ இன்டு V கரெக்டாக டிவைட் பை கீழே வந்து 3V பிளஸ் 2V வந்து 5V. இப்போ VV கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் நியூமரேட்டர் என்ன இருக்கு 8 இன்டு ரோ டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கு. நியூமரேட்டர் என்ன இருக்கு 8 இன்டு ரோ பை 5 இருக்கு. அப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் மிக்சர், அதாவது இந்த ரெண்டு லிக்விட் ஃபர்ஸ்ட் லிக்விட் டென்சிட்டி 2 ரோ, செகண்ட் லிக்விட் டென்சிட்டி ரோ, இது வந்து 3:2 ரேஷியோ வால்யூம்ல மிக்ஸ் பண்ணும்போது டென்சிட்டி ஆஃப் தி மிக்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8/5 டைம்ஸ் ஆஃப் ரோ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். The E-tube in figure contains 2 different liquids in static equilibrium, water in the right arm and oil of unknown density in the left arm. If L equal to 135 mm and D equal to 15 mm, density of the oil கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க இது வந்து ஒரு U-tube இருக்கு, இங்க வந்து வாட்டர் இங்க இருக்கு, லெஃப்ட் ஆர்ம்ல பாருங்க ஆயில் இருக்கு, இங்க ரைட் ஆர்ம்ல வாட்டர் இருக்கு. இப்போ இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்திருக்கோம். இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ தி ஹாரிசான்டல் லைன் வந்து வாட்டர் இருக்கு, ஜஸ்ட் எபோவ் தி ஹாரிசான்டல் லைன் வந்து ஆயில் இருக்கு. அதே ரைட் ஆர்ம்ல பார்த்தோம்னா வாட்டர் தான் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து சேம் லிக்விட்ல நம்ம லைன் டிரா பண்ணியிருந்தோம் வச்சுங்க, அந்த ஹாரிசான்டல் லைன்ல எல்லா பாயிண்ட்லயுமே பிரஷர் சேமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹாரிசான்டல் லைன் drawn in the same liquid, then pressure at each and every point on the line வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க லெஃப்ட் ஆர்ம்ல இந்த லைன் வந்து ஜஸ்ட் வாட்டர்ல முடிய போகுது இந்த லைன். அப்படின்னா இந்த லைன் இந்த பாயிண்ட்ல வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இங்க ப்ரெஷரும் அதே மாதிரி இங்கேயும் வாட்டர் தான் இருக்குனால ப்ரெஷர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம்ல எக்ஸைட் பண்ற ப்ரெஷர் வந்து இந்த ஆயில் காலம்னால ப்ரெஷர் எக்ஸைட் பண்ண போகுது, ரைட் ஆர்ம்ல வாட்டர் காலம்னால ப்ரெஷர் எக்ஸைட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி ஆயில்னு வரும், ஏன்னா இந்த லைனுக்கு மேல ஆயில் தான் இருக்கு. இங்க வந்து ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை வாட்டர்னு வரும். ஸோ ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை ஆயில் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி வாட்டர் இன் ஸ்டாட்டிக் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ப்ரெஷருக்கு ஆக்சுவலாக என்ன ஃபார்முலானா டெப்த்
டெப்த் ஆஃப் தி லிக்யூட் இன்ட்டு டி இன்ட்டு ஜின்னு எடுத்துக்கணும். இப்போ ஆயிலுக்கு வந்து எவ்வளோ டெப்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து எல் பிளஸ் டின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆயிலுக்கு வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் வந்து எல் பிளஸ் டின்னு போட்டுக்குங்க. இன்ட்டு டென்சிட்டி வந்து ரோன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஜின்னு போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டருக்கு வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க, லெங்த் எல் இருக்கு, டெப்த் எல்னு போட்டு டென்சிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போட்டு ஜின்னு போட்டுங்க. இந்த ஜி கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எஸ்ஐ சிஸ்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, நமக்கு மீட்டர் கியூப்னு போட்டுக்கணும். இப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் என்ன வேணும், தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா இந்த எல் டிவைட் பை எல் பிளஸ் டி இன்ட்டு இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போடணும். எல் எவ்வளோ கொடுத்தாங்க, 135 டிவைட் பை டினாமினேட்டர் எல் வந்து 135 போட்டுங்க. 135 பிளஸ் இந்த டி வந்து எவ்வளோ இருக்கு, 15 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ரோ வந்து எவ்வளோ, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 135 டிவைட் பை கீழே என்ன இருக்கு பாருப்பா, இது 135 கரெக்டுங்களா? இது 135 பிளஸ் 15, 135 பிளஸ் 15 எவ்வளோ, 150 இன்ட்டு 1000 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 15 135 கேன்சல் பண்ண 9 வரும். 9 இன்ட்டு இங்கே 100 இருக்கு. ஸோ 900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சரிங்களா? பர் மீட்டர் கியூப் வரணும், அதனால பர் மீட்டர். டென்சிட்டிக்கு வந்து யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 9th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Increasing pressure at one point of the enclosed liquid in equilibrium at rest is transmitted equally to all other points. This is as per னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. இதில் வந்து இங்கே ஒரு பிஸ்டன் போட்டிருக்கோம், அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சும்மா இந்த கண்டெய்னரில் வந்து லிக்விட் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிஸ்டன் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம், அதனால ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே ஏரியா இருக்கும், ப்ரெஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் given at one point of the liquid is equally transmitted at each and every point of the liquid without diminishingly அப்படின்னு சொல்ற லா தான் பாஸ்கல்ஸ் லா. அப்போ பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா pressure given at any point of the liquid is equally transmitted at each and every point of the liquid is known as Pascal's law. So 10th questionக்கு second option correct. அடுத்து 11th question பாருங்க. In a vehicle lifter, the enclosed gas exerts a force F on a small piston having a diameter of 8 cm. This pressure is transmitted to a second piston of diameter 24 cm. If the mass of the vehicle to be lifted is 1400 kg, then value of F is dash னு கேட்டிருக்காங்க. சரி, இது பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு யூடியூப் மாதிரி எடுக்கிறோம், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் தி ஆர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கு, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பிஸ்டன் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதனுடைய ஏரியா வந்து A1 வச்சுங்க, இங்கே ஏரியா வந்து A2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே லிக்விட் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே லிக்விட் இப்படி இருக்கு, லிக்விட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்டன் மேல இங்க ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்றேன். இது F1 ஃபோர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கங்க. இங்க லிக்விட் இங்க என்ன ஆகும், பிரஷர் எக்ஸைட் ஆகும். இந்த பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லியிருக்குன்னா பிரஷர் given at any point of the liquid is equally transmitted to all points. இங்க பிரஷர் அதே சேம் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்க F2 ஃபோர்ஸை இங்க வந்து இது புஷ் பண்ணணும். இங்க F2 ஃபோர்ஸ்னா இங்க என்ன வச்சிருக்கோம், ஒரு மாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்க ஒரு மாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாஸுக்கு எம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இந்த எம்ஜியை தான் லிஃப்ட் பண்ணணும். அப்படின்னா F2 இஸ் ஈக்குவல் என்ன வரணும்னா mg அப்படின்னு இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா பிரஷர் அட் ஒன் பாயிண்ட்ல கிவன் இஸ் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் வித்தவுட் டிமினிஷிங்லி டு ஆல் பாயிண்ட்ஸ்னால பிரஷர் அட் 0.2 எடுத்துங்க. அதாவது 0.1 இதுன்னு எடுத்துங்க, 0.2 இந்த பாயிண்ட் எடுத்துங்க. அட் 0.1 பிரஷர் வந்து F1 by A1 போட்டுங்கப்பா, 0.2 பிரஷர் வந்து F2 by A2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏரியா வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே சர்க்குலர் ஏரியாவா இருக்கும், πr² போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணிடலாம், F1 by πr1 ஸ்கொயர் ஈக்குவல் டு F2 by πr2² போட்டுங்கப்பா. பை கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா F2 கேட்டிருக்காங்க. F1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மாஸ் வந்து 1400 கிலோகிராம் லிஃப்ட் பண்ணணும். அப்போ F2 வந்து நமக்கு தெரியும். அப்போ F1ன்றது F தெரியணும் நமக்கு. சரிங்களா? அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு Fன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பண்ணிட்டீங்கன்னா அப்போ F1 F இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா இந்த F2 இன்ட்டு R1 டிவைட் பை R2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா F2 இன்ட்டு டயாமீட்டர் ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி டயாமீட்டர் அப்படின்னு போட்டுங்க. அதாவது R1 by R2 இஸ் ஈக்குவல் டு D1 by D2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ F2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு ஜி, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1400. அப்படின்னா
you have to place m into g. m வந்து 1400, g வந்து நம்ம approximately 10 எடுத்துக்கலாம். into diameter 1 எவ்வளவு பாருங்க 8 cm, diameter 2 எவ்வளவு பாருங்க 24 cm. diameter 1 வந்து 8 cm, diameter 2 வந்து 24 cm. அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. 8/24 ஹோல் ஸ்கொயர் போட்டுறோமா. 8 and 24 கேன்சல் பண்ணா 3 ஸ்கொயர் 9 வரும். ஸோ 1400 into 10 இருக்கு இல்லையா, டிவைட் பை 9 போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். அப்போ இது வந்து நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 1515 சம்திங் வரும். நமக்கு இருக்கிற ஆப்ஷன் பார்க்கும்போது நியரா வந்து 1600 இருக்கு. ஸோ தட் 1600 நியூட்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா இங்க வந்து ஃபோர்ஸ் எவ்வளவு அப்ளை பண்ணியிருக்கோம்னா 1600 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 11th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. What will be the length of mercury column in a barometer tube when the atmospheric pressure is x centimeter of mercury and the tube is inclined at an angle pi with the vertical direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு, இங்கே வந்து வாட்டர் காலம் எப்படி இருக்கு, மெர்க்குரி காலம் இங்கே இருக்குன்னு வச்சுங்கப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டியூபை வந்து இப்படி இன்க்ளைண்டா இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு டியூபை வந்து இப்படி இன்க்ளைண்டா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த பேரோமீட்டர் டியூப் இப்படி இன்க்ளைண்டா பிளேஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா வித் வெர்டிக்கல் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் வெர்டிக்கல் வந்து பைன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் வந்து பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் வந்து பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆங்கிள் பைன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எவ்வளவு மெர்க்குரி காலம் இந்த பேரோமீட்டர்ல இருக்கும் இன்க்ளைண்டா இருக்கும் போது அப்படின்றாங்க. சப்போஸ் நம்ம மெர்க்குரி காலம் இது வரைக்கும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த லெங்த் கேட்குறாங்க. இந்த லெங்த்தை தான் நம்ம எல்லுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த லெங்த் கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வெர்டிக்கல் ஹைட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னா இப்போ இங்க எக்ஸைட் பண்ற ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். இந்த மெர்க்குரி சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். அப்படின்னா இங்க மெர்க்குரி காலம் இருக்கு இல்லைங்களா, இந்த மெர்க்குரி காலம் எக்ஸைட் பண்ற ப்ரெஷர் வந்து ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா இருக்கணும். ஏன்னா ஹாரிசான்டல் லைன் ட்ரான் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஹாரிசான்டல் லைன் சேம் லிக்விட்ல டிரா பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ப்ரெஷர் சேமா தானே இருக்கணும். அப்படின்னா இந்த லிக்விட் இந்த டியூப்ல இருக்கிற லிக்விட் லெங்த் எல் லெங்த் இருக்கு இல்லையா, இது எக்ஸைட் பண்ற ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா இருக்கணும். ஆக்சுவலா ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் டெப்த் இன்ட்டு டிஜி அப்படிதான் வரணும். வெர்டிக்கல் டெப்த் இன்ட்டு டிஜின்னு வரணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஜின்னு வந்திருக்கும். அப்படின்னா இங்க எல் லெங்த் இந்த இன்க்ளைன்ல இருக்கும் போது இந்த டியூபுக்கு வந்து எல் லெங்த் இருக்குன்னா நல்லா கவனிங்க, இந்த டியூப் எல் லெங்த் மெர்க்குரி இங்க இருக்குன்னா இதனுடைய வெர்டிக்கல் லெங்த் எவ்வளவு இருக்குன்னா எக்ஸ் லெங்த் இருந்தா தான் அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸ் டிஜி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்து இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ், ஹைப்போடெனஸ் வந்து எல் வருது. ஸோ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடெனஸ். நமக்கு லெங்த் ஆஃப் தி மெர்க்குரி காலம் தானே வேணும். வாட் வில் பி தி லெங்த் ஆஃப் தி மெர்க்குரி காலம் அப்படின்னு பேரோமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை காஸ் பை வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, எக்ஸ் பை காஸ் பை. அந்த ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். A boat floating in a water tank is carrying a number of stones. If the stones were unloaded into water, then the water level is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல क्वेश्चन இது. இப்போ பாருங்க, இதுதான் வாட்டர் லெவல் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இங்க போட் இருக்கு, இதுதான் வந்து போட் அப்படி இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த போட் இருக்கு, இந்த போட்னால கொஞ்சம் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதை பத்தி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, விட்டுறலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுல ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோன்ஸ் இந்த போட்ல இருக்கிறதுனால இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் இந்த போட்டை கீழே வந்து டிப்ரெஸ் பண்ணியிருக்கோம். டிப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ்டு டியூ டு தி ஸ்டோன், அதாவது இந்த போட்ல வந்து இந்த ஸ்டோனை வைக்கிறதுனால இந்த ஸ்டோன் வந்து இந்த போட்டை கீழே ப்ரெஸ் பண்ணியிருக்கும், அதனால கொஞ்சம் வாட்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எவ்வளவு வாட்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டோன்னால மட்டும் பார்த்தோம்னா இந்த ஸ்டோனுடைய வெயிட் வந்து இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ண லிக்விட் இருக்கு இல்லையா, அதனால வர பயோன்சி ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பயோன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வெயிட்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த பயோன்சி ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலான்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். டி என்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட், அதாவது டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் வந்து நம்ம
டின்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த வெயிட் ஆஃப் தி ஸ்டோனை வந்து எம் இன்ட்டு ஜின்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ இந்த எவ்வளோ வால்யூம் இந்த வால்யூம் அளவுக்கு வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டோனை எடுத்து நம்ம கீழே போட்டுடுறோம்னு வச்சுங்க, வாட்டரில் போட்டுடுறோம், இந்த வாட்டரில் போட்டுட்டோம்னா அப்போ வந்து வாட்டர் லெவல் எவ்வளோ இந்த ஸ்டோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வால்யூம் தான் இந்த வாட்டர் லெவலை ரைஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டோனுக்கு வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து வி டேஷ்னு வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் ஸ்டோனை வந்து வால்யூம் ஆஃப் ஸ்டோனை வி டேஷ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வி டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ மாஸ் ஆஃப் தி ஸ்டோன் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஸோ வி டேஷ் இன்ட்டு டென்சிட்டி போடுங்க. இங்கே டென்சிட்டி வந்து டி டேஷ்னு வச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, அதாவது இந்த ஸ்டோன் வந்து இந்த போட்டில் இருக்கும்போது இந்த போட்டை இந்த ஸ்டோன் கீழே டிப்ரெஸ் பண்ணியிருக்கும், அதனால வாட்டர் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும்னா இந்த வி வால்யூம் சொல்லிட்டோம். இப்போ இதே இந்த ஸ்டோனை வந்து வாட்டரில் தூக்கி போட்டோம்னா அப்போ எவ்வளோ வால்யூம் வந்து வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும், வாட்டர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா வி டேஷ் வால்யூம், ஏன்னா ஸ்டோன் வால்யூம் எடுத்துக்கணும். அப்போ இந்த டி இன்ட்டு ஜீன் போட்டு மாஸ் பிளேஸில் வி டேஷ் இன்ட்டு டி டேஷ் இன்ட்டு ஜீன் போட்டுருங்க. இங்கே ஜிஜி கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம் ஆஃப் தி ஸ்டோனும் வால்யூம் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு பை தி ஸ்டோன் வென் இட் இஸ் இன்சைட் தி போட்னு பார்க்கலாம். அப்போ வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வி இன்ட்டு டி பை டி டேஷ்னு வருது. நமக்கு என்ன தெரியும்னா டி டேஷ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் இஸ் கிரேட்டர் தேன் டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். டி டேஷ்ன்றது டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன். அப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்டோன் வி டேஷ்ன்றது வால்யூம் ஆஃப் ஸ்டோன் இஸ் கிரேட்டர் தேன் வால்யூம் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு பை தி ஸ்டோன் வென் ஸ்டோன் இன்சைட் தி போட்டில் இருக்கும்போது. ஸோ அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சாரி, இங்கே கிரேட்டர் தேன் வராது, லெஸ் தேன் வரணும். ஏன்னா வந்து வால்யூமும் டென்சிட்டியும் இங்கே எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் அதிகமாக இருக்கிறதுனால டி டேஷ்ன்றது டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் கிரேட்டர் தேன் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வரதுனால அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்டோன் இஸ் லெஸ் தேன் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் இருக்கு. அப்போ வந்து வால்யூம் ஆஃப் தி ஸ்டோன் வந்து லெஸ் தேன் வால்யூம் ஆஃப் தி வாட்டர்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து இந்த போட்டில் இருக்கும்போது வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணது VW. இதே இந்த ஸ்டோனை தூக்கி நம்ம வாட்டருக்குள்ள போட்டோம்னா அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டரை வந்து இந்த ஸ்டோன் ரைஸ் பண்ணியிருக்கோம்னா VS டேஷ். அப்போ இந்த ஸ்டோனை வெளியே தூக்கி போடும் போது இந்த வாட்டர் வந்து VW அளவுக்கு வாட்டர் வந்து கீழே வந்திருக்கும். அடுத்து இந்த ஸ்டோன் உள்ள போறதுனால இந்த ஸ்டோனுடைய வால்யூம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலையும் அந்த வால்யூம் இவ்வளோ இருக்கு. அப்போ ரிசல்டண்டா வாட்டர் லெவல் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சம் ஈஸியா புரியும் உங்களுக்கு. அதாவது இந்த ஸ்டோன் வந்து இந்த போட்ல இருக்கும்போது எவ்வளவு வால்யூம் வாட்டர் வால்யூம் ரைஸ் பண்ணியிருக்குன்னா VW வால்யூம் எடுத்துங்க. இந்த ஸ்டோனை வந்து நம்ம வாட்டருக்குள்ள போடும் போது என்ன ஆயிருதுன்னா இந்த ஸ்டோனுடைய வால்யூம் வந்து V'(S)ன்னு வந்திருக்கு, ஸ்டோன் வால்யூம், இந்த வால்யூம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டோன் வால்யூம் கம்மியா இருக்கு, இந்த வாட்டர் வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆனதை விட. அதனால ரிசல்டன்ட் என்ன ஆயிரும்னா வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ 13th கொஸ்டின் ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 14th கொஸ்டின் போகலாம். An iron casting containing a number of cavities weighs 6,000 Newton in air and 4,000 Newton in water. What is the volume of the cavities in the casting அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் கான்செப்சுவல் கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு அயன் காஸ்டிங் இருக்குன்னு வச்சுங்க, இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கேவிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே நல்லா கவனிங்க, இது வந்து சாலிட்னு இது வந்து இந்த ஷேடட் பார்ட் எல்லாம் சாலிட்னு எடுத்துங்கப்பா. இந்த எங்க ரவுண்ட் பண்ணி காமிச்சதெல்லாம் கேவிட்டின்னு எடுத்துங்க. வால்யூம் ஆஃப் தி சாலிட் வந்து VS எடுத்துங்க, வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி VCன்னு எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன இந்த சாலிட் ஷேடட் பார்ட் சாலிட் வால்யூம் கேவிட்டி வால்யூம் எல்லாமே சேர்ந்தா வால்யூம் ஆஃப் தி பாடி. நமக்கு வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி மைனஸ் வால்யூம் ஆஃப் தி சாலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி பாடியும் இந்த V என்றது வால்யூம் ஆஃப் தி பாடின்னு வச்சுங்க. இந்த வால்யூம் ஆஃப் பாடி வால்யூம் ஆஃப் சாலிடும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் கேவிட்டி கிடைக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி வந்து என்ன பண்றோம்னா இந்த வாட்டர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வெயிட் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? வெயிட் இன் ஏர், இங்கே பயோன்சி ஃபோர்ஸ் இப்படின்னு ஆக்ட் ஆயிருக்கும். இந்த வெயிட் இன் ஏர் இந்த மைனஸ் பயோன்சி இன் ஃபோர்ஸ் தான் வெயிட் இன் வாட்டர் அப்படின்னு வருது. அப்போ வெயிட் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா வெயிட் இன் ஏர் மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ். இதுல இருந்து பயோன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் வெயிட் இன் வாட்டர் மைனஸ் வெயிட் இன் ஏர்னு கிடைக்குதுப்பா. பயோன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட்னா வால்யூம் ஆஃப் தி பாடி தான் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும் இன்டு டென்சிட்டி. டென்சிட்டி வந்து இங்கே 10^3 அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு ஜீன் போட்டுட்டீங்கன்னா
இந்த weight of the water minus weight in water இந்த weight in air. Weight in water, அதாவது weight in water வந்து 4000. Weight in, இது வந்து weight in air, கரெக்ட்டுங்களா? இது வந்து weight in water அப்படின்னு போட்டோம்னா weight in water வந்து என்ன வருது? இங்க ஃபார்முலா தப்பா எழுதிட்டோம். பயோன்சி ஃபோர்ஸ் இங்க வரும்போது நல்லா கவனிங்க, FB இந்த பக்கம் வந்துரும், weight இந்த பக்கம் போயிடும். அதனால ஒரே நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த பயோன்சி ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துரும். அப்போ வந்து weight in air இங்க இருக்கும், weight in water இந்த பக்கம் வந்துரும். ஓகேங்களா? சோ weight in air வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க? 6000 சொல்லிருக்காங்க. அத 6000 போட்டுக்கங்க. ஓகேங்களா? மைனஸ் weight in water வந்து 4000 சொல்லிருக்காங்க. அத 4000 எழுதிக்கங்க. எழுதிட்டீங்க. இப்போ 6000 minus 4000 எவ்வளவு வருதுன்னா 2000 வருது. அப்போ weight of volume of the body is equal to அந்த 2000, சாரி, இந்த 6000 minus 4000 2000 போட்டு இந்த வால்யூம் என்ன, டென்சிட்டி இன்டு ஜி கீழ வந்துரும். அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு ஜி கீழ வந்துருது. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 1000 சொல்லிருக்காங்களா? அப்போ 2000 டிவைடட் பை 1000 டென்சிட்டின்னு போட்டு இந்த ஜி வந்து ஒரு 10 போட்டீங்கன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து வால்யூம் ஆஃப் தி பாடி வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, இது சால்வ் பண்ணும்போது இந்த 0.2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 0.2ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 30 இந்த 30 கழிச்சிட்டு 2/10 வந்து 0.2 கிடைக்குது. ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இது வந்து வால்யூம் ஆஃப் தி பாடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதிக்கலாம். மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதிக்கலாம். டென்சிட்டி ஆஃப் தி பாடி, டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். இங்க டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பாருங்க 7.87 கிராம் பர் சிசின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் மாஸுக்கு என்ன பண்ணணும்னா மாஸுக்கு வந்து வெயிட் பை ஜின்னு எடுத்துக்கணும். ஏன்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி தானே. வெயிட் தான் இங்க 6000 கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை ஜி அப்படின்னு போட்டுறோம். ஓகே, புரிஞ்சுங்களா? வெயிட் பை ஜின்னு போட்டுருக்கோம். அப்போ மாஸ் பிளேஸ்ல வெயிட் வந்து 6000 டிவைட் பை ஜி வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம்? 10 இல்லைன்னா 9.8ன்னு எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டா நம்ம 9 கரெக்டாவே 9.8ன்னு எடுத்துட்டு டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 7.87 கிராம் பர் சிசி தானே இருக்கு. அதை வந்து கிலோகிராம் பர் சிசில மாத்தணும்னா என்ன வரும்னா இன்டு 10³ போனோம். ஸோ 7870 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த கிராம் பர் சிசில இருக்கிறது நம்ம கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ல மாற்றும் போது 7.87 இன்டு 10³ போட்டுக்கணும்ப்பா. அப்போ கிடைச்சிரும். இதை சிம்பிளை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்ல வால்யூம் ஆஃப் சாலிட் எவ்வளவு கிடைக்கும்னா 0.078ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் சாலிடும் வால்யூம் ஆஃப் பாடி இது ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க 0.2 minus 0.078. இது அப்ராக்சிமேட்லி செப்பரேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்னா 0.12 மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி வந்து 0.12 மீட்டர் கியூப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A body floats in water with 40% of its volume outside water. When the same body floats in an oil, 60% of its volume remains outside the oil. The relative density of oil கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, நம்ம ஃப்ளோட்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து வாட்டர்னு எடுத்துங்க. இங்கே வாட்டர் இருக்கு, அடுத்து வந்து இங்கே ஆயில்னு எடுக்கிறோம், இங்கே ஆயில்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது. ஓகே, புரியுதுங்களா? இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பாடி இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா a body floats in water 40% of its volume outside water சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்சைடு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்சைடு வந்து 60% இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து ஆயில்ல வரும்போது இன் ஆயில் பாருங்க 60% ஆஃப் இட்ஸ் வால்யூம் ரிமைன்ஸ் அவுட் சைட் சொல்லியிருக்காங்க. அப்போ 60% அவுட் சைடுனா அப்போ இன்சைடு வந்து ஆயில்ல வந்து எவ்வளவு இருக்குன்னா 40% இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃப்ளோட்டிங் கண்டிஷன் இருக்கு. ஃப்ளோட்டிங் கண்டிஷன் என்னன்னா பாத்தீங்கன்னா வெயிட்டும் பயோஎன்சி ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். வெயிட்டும் பயோஎன்சி ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ செகண்ட் கேஸ்ல வெயிட்டும் பயோஎன்சி ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டுங்களா? பயோஎன்சி ஃபோர்ஸ் இங்க வந்து இது ஆயில்ல வருது, இங்க வந்து வாட்டர்ல வருது. ஸோ ரெண்டு கேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ஈக்குவலா இருக்கிறதுனால அப்ப ரெண்டு கேஸ்ல இருக்கிற பயோஎன்சி ஃபோர்ஸும் ஈக்குவலா வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா பயோஎன்சி ஃபோர்ஸ் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு பயோஎன்சி ஃபோர்ஸ் இன் ஆயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்யூட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் ஃபார்முலா. அப்போ வாட்டர்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 60% இருக்கா? அப்போ வால்யூம் வந்து 60% இன்டு டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சிக்மா டபிள்யூ போட்டு இன்டு ஜி போட்டுங்க. அதே மாதிரி
buoyancy force in oil பார்த்தீங்கன்னா வால்யூம் எவ்வளவு இன்சைட் இருக்கு பாருங்க 40% இருக்கு 40% போட்டு இன்டு டென்சிட்டி ஆஃப் ஆயில்னு போட்டுக்கிட்டு இன்டு ஜின்னு போட்டுருங்க ஜி கேன்சல் ஆயிருச்சு இப்போ இந்த பர்சன்ட் கேன்சல் ஆயிட்டு 0 கேன்சல் ஆயிருது கரெக்டுங்களா அப்போ 6 இந்த 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 இங்க 2ன்னு வந்திருக்கும் இப்போ பாருங்க டென்சிட்டி ஆஃப் ஆயில் இங்க வச்சுங்க இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இங்க கொண்டு வந்துருங்க இப்போ 2 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா 3/2 வருது டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஓகேவா அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி 3/2 வந்திருக்கு 3/2 எவ்வளோ பாருங்க 1.5 ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1.5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்